வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் இளங்காமணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பல்சர் 150 வண்டி வந்து இன்ஜின் ஒர்க்காண்டி வந்திருக்கு. ஆஃப் இன்ஜின் ஒர்க்காண்டி நம்ம கழட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் வந்து எதை பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, நிறையா வண்டிக்கு வந்து பல்சர் 150க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த ஆயில் பம்பு, இந்த வண்டிக்கு வந்து ஆயில் பம்பு வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த ஆயில் பம்பு வந்து இந்த போல்ட்டு 3 போல்ட்டையும் கலட்டி இந்த ஆயில் பம்பை நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணி மாட்டினோம்னா நமக்கு இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து இது வழியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கிராங்க்கு வந்து இந்த கிளச்சு கவரு இந்த இடத்து வழியாக இந்த கிராங்குக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப பீச்சின்னு வந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது இதை கழட்டி பார்த்தோன்னா தெரியும், இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். இன்ஜினோட தேய்மானம் பார்க்கும்போது தெரியும், ஒரு மாதிரியாக நெருன்னு இருக்கும். இதையும் வந்து நம்ம இந்த 3 ஸ்டார் ஸ்க்ரூ வரும் இந்த இடத்துல, இந்த 3 ஸ்டார் ஸ்க்ரூவையும் கழட்டி இதையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த ஆயில் பம்பையும் க்ளீன் பண்ணி மாட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும் நண்பர்களே. உங்கள் வண்டியை பல்சர் 150, 180, 200 இந்த மாதிரி 220 இந்த மாதிரி வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் பம்பையும் இந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற இந்த கிராங்கில் வர இந்த பேலன்ஸ் வீலில் இந்த மாதிரி வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். இதையும் க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள், வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாயிருக்கும், மைலேஜ் எல்லாமே நல்லாயிருக்கும் நண்பர்களே. அதான் இன்றைக்கி வந்து இந்த பல்சர் 150 வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்ததுனால இந்த ஆயில் பம்பை பற்றி ஒரு சின்ன பதிவு போடுன்னு தான் போட்டுருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.